நீ நல்ல தலைவனை தேடணும். ஒரு 15 ரூபா கர்ச்சிப்பு தம்பி, கைக்குட்டை கர்ச்சிப்பு, அதை 15 தடவை புரட்டி போட்டு பார்க்குற. எதுக்கு? இந்த கர்ச்சிப்பு நமக்கு 15 ரூபா கொடுத்து வாங்குறமே, இது நமக்கு உழைக்குமான்னு புரட்டி பார்க்குற. ஆனால் நம்மளை ஆள போகிற தலைவன் யார் என்று நீ முடிவு எடுக்க மாட்டேங்கிற. அவரே ஒரு படத்தில் சொல்லியிருக்காரு, தம்பி தப்பு பண்ணணும், அதை நாங்கள் மட்டும்தான் பண்ணணும். அது திரையிலே அதான் சொல்கிறாரு, தரையிலே அதான் நடத்துக்கிறாரு. இப்போ தாவேக்க ஆட்சி வந்த பிறகு நியூஸை எடுங்க, பேப்பரை எடுங்க, எதை வேணாலும் எடுத்து பாருங்கள். திருட்டா தாவேக்க, நகைபறிப்பா தாவேக்க, 60 வயசு பாட்டி கற்பழிப்பா தாவேக்க, 5 வயசு பெண் குழந்தையை கற்பழிப்பா தாவேக்க, கஞ்சா போதையா தாவேக்க, திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில் காலேஜ் பொண்ணை கையை பிடிச்சி இழுத்ததா தாவேக்க, எல்லாமே தாவேக்கா தான். இதை நான் சொல்கிறது தான், நான் நேரடியாக சொல்கிறேன். இதில் எதுவும் பொய் இருக்கா, மறைப்பு இருக்கா? இல்லை அப்படின்னு ஒரு ஆதாரம் கொடுக்கணும். இருக்குங்கிறதுக்கு 500 ஆதாரம் நான் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கூட வைக்கல. நீ எவ்வளோ பெரிய மூத்த அரசியல்வாதி. கலைஞரை பார்த்தவன், எம்ஜிஆரை பார்த்தவன், ஜெயலலிதாவை பார்த்தவன், வைகோவை பார்த்தவன். அட நேத்தி பிறந்த பிள்ளைக்கு துணி துடைக்க போய் நிற்கிறியே, எல்லாம் வெக்கமா இல்லை? அவர் ஒட்டுமொத்த கட்சி தமிழ்நாட்டில் எடுத்தால் 32 பேர் தான் இருப்பான். அதில் 3 பேர் மூலம் வந்தவன் இருப்பான், 2 பேர் சுகர் வந்து ப்ரெஷர் வந்தவன் இருப்பான். ஒரு 32 பேர் தான். ஒரு வேனில் ஆளை ஏற்றிக்கிட்டு போய் பொதுக்கூட்டம், உண்ணாவிரதம், போராட்டம் எல்லாமே நடத்தக்கூடியவர் அவர். 32 பேர் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்த ஆளை போய் அரசியல் தலைவர் அது. இப்போ நாஞ்சில் சம்பத் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து விமர்சிச்சிருக்கிறார். நிப்பாட்டுங்க. என்ன நாஞ்சில் சம்பத்து வந்து அவரை பற்றியெல்லாம் என்ன கேட்காதீங்க. எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. அதை மூஞ்ச பாருங்களேன். அது ஆணாவும் தெரியாது, பெண்ணாவும் தெரியாது. அது ஒரு விகாரமான ஒரு மிருகமாக இருக்கும். சீமானை பற்றி பேசிட்டு இருப்பார், என்ன சில்ற பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு தமிழ் தேசியங்கிற கட்சியை, செத்து போன கட்சியை உயிர் குடித்து தூக்கி பிடிச்சி தமிழ்நாட்டில் நிலைநிறுத்திருக்க அந்த மனிதன் எங்கே? பொம்பளைங்க உடம்ப வாடகைக்கு விட்டால் ஒரு பேர் சொல்லுவாங்க, தம்பி நீ வாயை வாடகைக்கு உரிய, உனக்கு என்ன பேர்? இப்போ ஆக மொத்தம் இந்த 2.5 மாதம் தாவேக்க ஆட்சியை பற்றி என்ன தானே நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, மூஞ்சி தெரியாமல் தலையில் துணியை போட்டுக்கிட்டு போகணும் தான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் நான் இருக்கிறேன்னு எவன்ட்டையும் சொல்லிடக்கூடாது, சரிங்களா? அந்த அளவுக்கு ஆந்திராவிலும் சரி, கேரளாவிலும் சரி காரிக்கிட்டு துப்புறாங்க நம்மளை, தமிழ்நாட்டு மக்களை. இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு மக்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறானா? ஒரு நடிகன் படத்தில் நடக்கிறது உண்மைன்னு நம்பி, ஒரு திரையில் நடக்கிறத உண்மைன்னு நம்பி ஒரு மனிதனை அவன் தலைவனாக தேர்ந்தெடுக்கிறானே, இதை விட ஒரு கேவலமான ஒரு சம்பவம் ஒரு இனத்திற்கு தேவையா? அது இந்த தமிழனுக்கு தேவையா? திரையில் நடக்கிறது பூரா தரையில் நடக்கும்னு நம்பி இந்த மக்கள் வாக்களித்ததுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஆனால் வரக்கூடிய இடைத்தேர்தலில் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் சீமான் அவர்கள் போட்டியிடுறதா சொல்கிறாங்க. இந்த மக்கள் அவரை வெல்ல வச்சே ஆகணும். அவர் வென்று சட்டமன்றத்தில் உள்ளே போகணும். அத்தனை பயிலும் சட்டையை கிழிச்சிட்டு வெளில வரணும். இதுதான் நிலைப்பாடு. ஆனால் இந்த கரூரில் இருந்த 41 பேருக்கு அரசு வேலை கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க? எம்ப்ளாய்மெண்ட்டெல்லாம் பதிவு பண்ண வேண்டியதில்லை. படித்த இளைஞர்கள் யாரும் எம்ப்ளாய்மெண்ட்டே கிடையாது. நேராக என்ன பண்ணணும்? விஜய் வர்ற கூட்டத்தில் போய் செத்து பண்ணணும். அவ்வளோதான். போய் கூட்ட நெரிசல் செத்து பண்ணு. இப்போ நானே நினச்சிக்கிறேன், எங்கள் பாட்டி கூட இழுத்துக்கிட்டு தான் கிடக்கு. இப்போ நானே அரசு வேலை இல்லாமல், இல்லை என் குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு அரசு வேலை வாங்கணும்னா எப்போ திருவாரூர் வருவார் விஜய்னு பார்த்துக்கொண்டே கூட்டத்தில் தள்ளி விட்டுற வேண்டியதான். ஜனநாயகம் படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடணுமா? இங்கே நாட்டு மக்கள் தண்ணி வரலன்னு திண்டாடிக்கிட்டு கிடக்கிறான். அவர் கொண்டாடுறதுக்கு நிற்கிறாரு. அவருக்கு என்ன கவலை இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். எதை பற்றி கவலைப்படணும்? நாட்டை கூத்தாடிக்கிட்ட கொடுத்தா இதான் நிலைமை. வைகோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இன்னும் 5 வருஷத்துக்கு நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு தூணாக செயல்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வைகோ இப்போ தூணா? இங்கே எம்ஜிஆருக்கு கேடயம், விஜய்க்கு தூணு, அம்மாவுக்கு பாதுகாப்பு, கலைஞருக்கு அரண். வணக்கண்ணே. நாம் தமிழர் கட்சி பங்கு பெறாத போராட்டம்ங்கிறதே கிடையாது, முன்னெடுக்காத போராட்டம்ங்கிறதே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி தோத்துக்கிட்டே இருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்ன? நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுடைய பிரச்சனையும் போராடிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் தோல்வி விடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அதிமுக திமுக 60 ஆண்டு காலமாக வென்றுக்கிட்டு இருக்கு. ஏன் வென்றுக்கிட்டு இருக்குன்னா, அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா திமுக குறை சொல்கிறான், திமுக அதிமுக குறை சொல்லுவான். இந்த 2 கட்சியும் மாறி மாறி தான் குறை சொல்லுது. ஆனால் நாம் தமிழர் கட்சி அதுக்கு மாற்றா இந்த அதிமுக திமுக வந்து யாரையும் எதுக்கலை. அவன் மலை குடைகிறவனும் கனிம வளம் அள்ளுறவனை எவனையுமே எதுக்கலை. நீர் ஆதாரங்களை, கனிம வள சுரண்டல்கள் எல்லாத்தையும் அல்றவனை எதிர்க்கலை. ஆனால் நாம் தமிழர் கட்சி சீமான் என்ன பண்ணுறாருன்னா, பெரும் முதலாளிகளை எதிர்க்கிறார். பெரும் முதலாளிகளை, கனிம வள சுரண்டம், ஆத்து மணல் கொள்ளை, ஸ்டெர்லைட்டு, ஈத்தன் மீத்தேன், இந்த மாதிரி நாசகார திட்டங்களை எதுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்க எல்லாருமே கார்ப்பரேட்டுகளை, சீமான் எதுக்குற வந்து கார்ப்பரேட்டை,
அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இப்போ திமுக வந்து யாரையுமே கார்ப்பரேட்டை எதுக்கலை. அப்போது இவங்க ஆட்சிக்கு வரணும், திமுக ஆட்சிக்கு வந்தால் நம்ம கனிம வளங்களை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அவங்களோட நிலைப்பாடு. அதனால தான் கார்ப்பரேட்டை எதுக்கிறதுனால தான் சீமான் இன்ன வரைக்கும் நமக்கு ஆட்சிக்கு வர முடியலை. சரிங்களா? இப்போ கார்ப்பரேட்டு இவன் திமுக என்ன பண்ணுது, 1000 ரூபா மக்களுக்கு கொடுக்க நிர்ணயம் பண்ணுது. அதிமுக 2000 கொடுக்க முடியுது. நீங்கள் யார் கார்ப்பரேட் முடிவெடுக்கிறான், யார் ஆட்சிக்கு வரணும், யார் ஆட்சிக்கு வந்தால் நம்ம கனிம வளங்களை நம்ம அள்ளலாம் அப்படிங்கிறது கார்ப்பரேட் முடிவெடுத்து நீங்கள் ஏன் 2000 கொடுங்க, இந்தாங்க மக்களுக்கு 5000 ரூபா கொடுங்கன்னு கொடுத்து, அதனால தான் அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சிக்கு வருது. அதனால தான் சீமானோட தோல்வியை தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. வேற இப்போ அதிமுக திமுக தான் மாறி மாறி ஆட்சிக்கு வருதுங்கிறீங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி 15 வருஷமா போராடிட்டு இருக்கு. ஆனால் இப்போ கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷத்துல தமிழக கட்சிகளுக்கு ஆட்சியை பிடிச்சிருக்காங்களே, அது எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? தம்பி, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சாபக்கேடுன்னு தான் சொல்லணும். சாபக்கேடு, தமிழக மக்களுக்கு சாபக்கேடு. இன்றைக்கி மக்கள் வந்து வீட்டை அடிச்சுட்டான், 40 ஏக்கர் ஈட்டை அடிச்சுட்டான். இன்றைக்கி காலையில் கூட நியூஸில் புழு தந்த கோயம்புத்தூரில் பாட்டிலில் ஒரு அம்மா தண்ணி எடுத்துக்கிட்டு வருது, புழு மிதக்குது தம்பி, புழு மிதக்குது. யார் வாக்களிச்சா? நீ நல்ல தலைவனை தேடணும். ஒரு 15 ரூபா கர்ச்சிப்பு தம்பி, கைக்குட்டை கர்ச்சிப்பு, அதை 15 தடவை புரட்டி போட்டு பார்க்குற. துணிக்கடையில் போய் 15 ரூபா கர்ச்சிப்பை 15 தடவை புரட்டுற. எதுக்கு? இந்த கர்ச்சிப்பு நமக்கு 15 ரூபா கொடுத்து வாங்குறமே, இது நமக்கு உழைக்குமான்னு புரட்டு பார்க்குற. ஆனால் நம்மளை ஆள போகிற தலைவன் யார் என்று நீ முடிவெடுக்க மாட்டேங்கிற. அதுதான் இங்கே பிரச்சனை. உனக்கு போராடுற தலைவன் நல்ல குடிநீர் கொடுக்கணும், நல்ல சாலை கொடுக்கணும், நல்ல மருத்துவம் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுக்கறது நம்ம வசதியாக வாழ்வதற்கு எந்த தலைவன் இன்னைக்கு இருக்கிறான் அப்படின்னு தேடி நீ வாக்களிச்சுன்னா உனக்கு இந்த நிலைமை வருமா? நம்ம இருக்கிறது இந்த திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி தம்பி. நான் இருக்கிறது திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி. தாவேக்க வரக்கூடாதுன்னு தான் கம்யூனிஸ்ட்டுக்கு வாக்களித்தாங்க. தாவேக்க வரக்கூடாதுன்னு தான் அதிமுகவுக்கு வாக்களித்தாங்க. தாவேக்க வரக்கூடாதுன்னு தான் திமுக வாக்களி. இவங்க அத்தனை பேரோட நிலைப்பாடு என்ன? எல்லாம் தாவேக்கெல்லாம் இருக்கிறான். இப்போ யார் ஏமாந்தது? மக்கள் தானே ஏமாந்தான். யார் வரக்கூடாதுன்னு வாக்களித்தாங்களோ, எந்த எம்எல்ஏ வந்தால் நமக்கு நல்லது நடக்கும்னு வாக்களித்தாங்களோ அந்த எம்எல்ஏ தாவேக்கா கூட்டணிக்கு போயிட்டாங்களே. இப்போ யார் தோற்று போனால்? மக்கள் தானே தோற்று போனால். புரியுங்களா இல்லையா? அது மாதிரி சீமான் தோக்குறது வாய்ப்பில்லை. சீமான் ஒருபோதும் தோக்க மாட்டார். சீமானுக்கு வாக்களிக்காத மக்கள் தான் தோப்பார்கள். இப்போ தாவேக்க என்ன சொல்றாங்கன்னா, சீமான 0 சீட்டு அப்படிங்கிறாங்க. ப்ரோ 0 பாருங்க ப்ரோ அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. சீமான் பேசிட்டு இருக்கிறதுக்கு தான் லாய்க்கு, செயல்படுறதுக்குலாம் லாய்க்கு இல்லை அப்படின்ட்டு தாவேக்கால உள்ள நிர்வாகிகளும் சரி சட்டமன்ற உறுப்பினரும் சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தம்பி, சீமான விமர்சனம் பண்ற ஒரு நபர், சீமான் நீருக்கு போராடுறாரு, மரத்துக்கு போராடுறாரு, மணலுக்கு போராடுறாரு, கடலுக்கு மாநாடு போடுறாரு, காடுகளுக்கு மாநாடு போடுறாரு. இதெல்லாம் இல்லாமல் வாழ்ந்துட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை. சீமான விமர்சனம் செய்கிறவங்க ஒரே ஒரு நாள் மூச்சு விடாமல் இருக்க சொல்லுங்கள். சீமான் வந்து காடுகளுக்கு மாநாடு போடுறாரு, இவர் என்ன காடுகள் மரத்தை கட்டி பிடிக்கிறாரு, காடுகளுக்கு மாநாடு போகிறார். நான் ஒரு நாள் மூச்சு விடாமல் இருக்கிறேன், இருந்துட முடியுமா? முடியாது. கடல் வளம் இல்லாமல் இந்த மக்கள் வாழ்ந்துட முடியுமா? மணல் வளம் இல்லாமல் இந்த மக்கள் வாழ்ந்துட முடியுமா? நீர் இல்லாமல் இந்த மக்கள் வாழ்ந்துட தம்பி. சீமானை நம்பி நீருக்கு வந்து மாநாடு போகிறாரு, நான் ஒரு 2 நாளைக்கு தண்ணி குடிக்காமல் இருக்கிறேனே, இருந்து பாருங்களேன், சொல்லுங்கள் பார்ப்போம். இதெல்லாம் வந்து அந்தந்த நிலைமை வந்தால் தான் தெரியும். புரியுதுங்களா இல்லையா? அதனால விமர்சனம் பண்ணுறவங்க விமர்சனம் இதெல்லாம் இல்லாமல் ஒருபோதும் வாழ முடியாது. புரியுதுங்களா இல்லையா? இந்த சீமான் போராட்டத்தை எல்லாத்துக்கும் போராட்டம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் வைக்கிற கோரிக்கைகள், இவர் என்னென்ன வளங்களுக்கு போராடுற, இதெல்லாம் இல்லாமல் அவங்க வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறாங்களா? காசுக்காக கூலிக்கு மாரடிக்கிறவன் தான் சீமான விமர்சனம் பண்ணுவான். வேற யாரும் விமர்சனம் பண்ணுவா? சீமான ஆடு மாடு தான் மேய்க்க சொல்றாரு, அவர் நம்பியெல்லாம் யாரும் போய் ஏமாறாதீங்க அப்படின்ட்டு தாவேக்கால உள்ள நிர்வாகிகள் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தம்பி, அப்படி பேசுகிறவனே கரிசோறு கொடுத்துட்டு தான் பேசுவான். கரிசோறு தின்ட்டு வாயை தொடச்சிக்கிட்டு தான் வெளியில் வந்து பேசுவான். தம்பி, இதெல்லாம் என்ன தம்பி இது? சீமான ஆடு மாடு மேய்க்கிறாருன்னா இருக்கிற அத்தனை பேர் படித்தவர்கள் எல்லாரையும் போய் நீங்கள் ஆடு மாடு மேய்ங்க, எவனும் படிக்க வேண்டாம்னு சொல்கிறாரு. இதுவும் ஒரு பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரத்தை அவர் சொல்கிறாரு. ஆடு மேய்க்கணும், மாடு மேய்க்கணும், ஆட்டு பண்ண வைக்கணும், மாட்டு பண்ண வைக்கணும். அதிலிருந்து படித்தவர்கள் MBA படிச்சிருக்கானா, MA படிச்சிருக்கானா, 12வது படிச்சிருக்கானா, 10வது படிச்சிருக்கானா, 8வது அவனுக்கான வேலை அரசு வேலை. எங்கள் அம்மா அப்பா இருக்கிறாங்க படிக்காதவங்க, அவங்களுக்கு அங்கே என்ன வேலை? சரிங்களா? அவங்களுக்கு என்ன வேலை? என்ன போய் என்ன சாணி எழுறதுன்னா கையை போட்டு வலிச்சா சாணி எழுறது? அதுக்கு தகுந்த வேலை, அதுக்கு மிஷினரி மெட்டீரியல் எல்லாம் கொடுத்துருவாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ மாடு மேய்க்கிறா, நம்ம பிள்ளையெல்லாம் கொண்டு சாணியெல்லாம் வச்சுருவாரோ அப்படின்னு இவங்க ஒரு கற்பனையில் பேசுகிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. 1 கிலோ ஆட்டுக்கறி வந்து 1000 ரூபா விற்கிது தம்பி. ஏன் ஆடு வளர்த்தா என்ன, மாடு வளர்த்தா என்ன? பால் குடிக்கிறோம்ல, பால் இருக்குல்ல, பால் இல்லாமல் ஒரு நாள் வாழ்ந்துட முடியுமா? இந்த மக்கள் வந்து பால் இல்லாமல் ஒரு நாள் வாழ்ந்துட முடியும். காலையில் எழுந்திரிச்சதுமே பெட் காப்பி,
வாயை கூட கழுவுறதில்ல. பெட் காப்பி குடிக்கிறாங்கல்ல. ஆடு மாடு மேய்க்கிறது இழிவுன்னு சொல்கிறாங்க தம்பி. எவனாச்சும் டீ குடிக்காமல் இருக்கானா? இல்லை. எவனாச்சும் ஆட்டுக்கறி திங்காமல் இருக்கானா? காலையில் பைய எடுத்துக்கிட்டு போயிட்டு காலையில் ஆட்டுக்கறி 1 கிலோ நல்ல ஆட்டுக்கறி நல்ல எலும்பாக வாங்குறான். அது எங்கேருந்து வாங்குற? ஆடு வளர்த்தா தானே வாங்க முடியும். ஆடே வளர்க்க வேண்டாம் இழிவாக பேசுகிற. ஆடுவே இல்லை, எப்படி நீ ஆட்டுக்கறி தும்ப? காலையில் பைய எடுத்துக்கிட்டு கிளம்பிடுற நெல் எலும்பு திங்கிறதுக்கு. நல்லா கடிச்சு இழுத்துவிட்டு சீமான் பேசினா மட்டும் இழிவாக பேசுகிற. காலையில் எழுந்துச்சு பெட் காஃபி. மாட்டு பண்ண வைக்க சொல்கிறாரு சீமான்னு அதை விமர்சனம் பண்ணுற. காலையில் எழுந்துச்சு பெட் காஃபி. எங்கேருந்து பால் வரும் சொல்லுங்கள்? எங்கேருந்து பால் வரும்? மாட்டு பண்ண வச்சா தானே பால் வரும். பால்கோவா, பால், தயிர், வெண்ணெய் இதெல்லாம் எங்கேருந்து வருது? இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் இந்த கரூரில் இருந்த 41 பேருக்கு அரசு வேலை கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க? சீமான் சொல்கிறாரு விவசாயி ஊருக்கே உலகிற்கே சோறு போடுற விவசாயிக்கு அரசு வேலைங்கிறாரு. அதை இந்த மக்கள் இழிவாகவும் நக்கல் அடித்து நையாண்டி எப்படி விவசாயம் பண்ணுறவனுக்கு அரசு வேலை கொடுக்க முடியும்? சரி ரைட்டு. அதே அண்ணன் சீமான் தான் சொல்கிறாரு சாராய கடையில் மதுபானம் ஊற்றி கொடுக்குறவனுக்கு அரசு வேலை கொடுக்கும் பொழுது ஏன் விவசாயிக்கு அரசு வேலை கொடுக்கும்போது அதே கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறாரு. அடுத்து அண்ணன் சொல்கிறார் சீமான் ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலை. அதுக்கு மிகப்பெரிய விமர்சனம், எப்படி ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு அரசு வேலை கொடுக்க முடியும்? இதை விடலாம் ஒரு கேவலமான என்ன தெரியுமா? ஒரு நடிகன் கரூர் சம்பவத்துக்கு கரூருக்கு வர்றாரு ஒரு நடிகன். அவரை பார்க்க போய் கூட்ட நெரிசலில் இறந்ததுக்கு அரசு வேலைங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை! கூட்ட நெரிசலில் இறந்ததுக்கு ஒரு அரசு வேலையா? இப்போ எனக்கு ஒன்று இருக்குது. இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டெல்லாம் பதிவு பண்ண வேண்டியதில்லை. படித்த இளைஞர்கள் யாரும் எம்ப்ளாய்மெண்ட்டே கிடையாது. நேராக என்ன பண்ணணும்? விஜய் வர்ற கூட்டத்தில் போய் செத்து பண்ணணும். அவ்வளோதான். போய் கூட்ட நெரிசல் செத்து பண்ணு. இப்போ நானே நினச்சிக்கிறேன் எங்கள் பாட்டி கூட இழுத்துக்கிட்டு தான் கிடக்கு. இப்போ நானே அரசு வேலை இல்லாமல் இல்லை என் குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு அரசு வேலை வாங்கணும்னா எப்போ திருவாரூர் வருவார் விஜய்னு பார்த்துக்கொண்டே கூட்டத்தில் தள்ளி விட்டுற வேண்டியதான். அப்புறம் அதில் நமக்கு ஒரு அரசு வேலை உண்டுல, எங்கள் பாட்டியம்மா செத்து பண்ண கூட்ட நெரிசலில் அதில் ஒரு அரசு வேலை தானே. இனிமேல் அரசு வேலைங்கிறது எம்ப்ளாய்மெண்ட்டே கிடையாது. கூட்ட நெரிசலில் போய் செத்து போகணும், அவ்வளோதான் அரசு வேலை. ஆனால் இப்போ அவங்களுக்கு நினைவு சின்னம் வேற வைக்கிறதா சொல்லியிருக்காங்களே, இறந்தவங்களுக்கு கரூரில் இறந்தவங்களுக்கு நினைவு சின்னம் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. கரூரில் இருந்தவனுக்கு நினைவு சின்னம் வைக்கிறாங்களா? ஆமாம் தம்பி, எல்லாமே சுதந்திர போராட்ட தியாகிகள், எல்லாமே சுதந்திர போராட்டத்துக்கு போராடி மாண்டு போனவங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும். பெரிய தியாகம் பண்ணியிருக்காங்க, நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் பெரிய தியாகம் பண்ணியிருக்காங்களே, அவங்களுக்கு வைக்கிறது சரிதான். அவங்க தியாகியம் சுதந்திர போராட்டத்துக்கு பல ஆண்டுகளாக போராடி அந்த கூட்ட நெரிசல் அதிகமானத்தில் இறந்துட்டாங்க. அதனால் வைக்க வேண்டியதான், அது நியாயமான கோரிக்கை தான். ஆனால் இந்த மேகதாது சிக்கல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு 23ஆம் தேதி ஜனநாயகன் படத்தை திருவிழா போட கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. புஷி ஆனந்த் சொல்லியிருக்காருல்ல, புஷி ஆனந்துக்கு பற்றி இந்த நாட்டை பற்றி என்ன கவலை இருக்குது? இந்த மண்ணை பற்றி எதுவும் கவலைப்பட்டிருக்காரா? இல்லை. இந்த இயற்கை வளங்களை பற்றி எதுவும் கவலைப்பட்டிருக்காரா? ஒன்றும் கிடையாது. திருவிழா போல் கொண்டாடணுமா? யார்? ஜனநாயகம் படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடணுமா? இங்கே நாட்டு மக்கள் தண்ணி வரலன்னு திண்டாடிக்கிட்டு கிடக்குறான். அவரு ஜனநாயகம் படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடணுமா? விவசாயி திண்டாடிக்கிட்டு இருக்கான், அவரு கொண்டாடுறதுக்கு நிற்கிறாரு. அவருக்கு என்ன கவலை இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். எதை பற்றி கவலைப்படணும்? நாட்டை கூத்தாடிக்கிட்ட கொடுத்தா இதான் நிலைமை. புரியுதுங்களா இல்லையா? நாட்டை நல்ல மனிதர்கள்ட்ட கொடுத்தா, சீமான் போன்ற ஆள்கள்கிட்ட கொடுத்தா நாடு வளமாக செழுமையாகும். இது மாதிரி கூத்தாடிக்கிட்ட கொடுத்தா நாடு 2 கிட்ட தான் நிற்கும். விவசாயி தண்ணி வெள்ளன்னு போராடிக்கிட்டு கிடக்கிறான். எதை பற்றி அவன் கவலைப்படுவான் சொல்லுங்க பார்ப்போம்? இந்த மண்ணை பற்றி கவலைப்படுவான், மழையை பற்றி கவலைப்படுவான், இயற்கை வளங்களை பற்றி கவலைப்படுவான். எதை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது. நாடு எக்கடு கட்டா என்ன, அவனுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. கூத்தாடிக்கணும், அவ்வளோதான். ஆனால் இப்போ விஜய் என்ன சொன்னார்னா, நான் ஆட்சிக்கு வந்த பிறகு ஊழலே இருக்காது அப்படின்னு சொன்னார். இப்போ ஊழலை ஒழிச்சிட்டாரா? ஒரு ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார்? திமுக தீய சக்தி, தாவேக்கா தூய சக்தினாரு. இப்போ திமுகவில் உள்ள தீய சக்தியும் அதிமுகவில் உள்ள தீய சக்தியும் எல்லாத்தையும் ஊழல் சக்தியை பூரா தாம் பக்கம் இழுத்துக்கிட்டு அவர் பனையூர் ஆஃபீஸில் போட்டு அடைச்சிட்டாரு. அதான் ஒழிச்சிட்டாரு. இப்போ கற்பழிப்பு கிடையாது, கொலை கிடையாது, கொள்ளை கிடையாது, கஞ்சா கிடையாது, மது கிடையாது, எல்லாம். ஏன்னா எல்லாமே அவர் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாரு. இனிமேல் யாரும் பப்ளிக் செய்யக்கூடாது, எல்லாமே என் கட்சிக்காரனே செஞ்சிருவான். எப்படி? பப்ளிக் யாரும் செய்யக்கூடாது. திருடணுமா அது என் கட்சிக்காரன் பார்த்துக்குவான், கொள்ளையடிக்கணுமா அது என் கட்சிக்காரன் பார்த்துக்குவான், கற்பழிப்பு பண்ணணுமா அது என் கட்சிக்காரன் பார்த்துக்குவான், கஞ்சா போடணுமா அது என் கட்சிக்காரன் பார்த்துக்குவான், எல்லாமே என் கட்சிக்காரன் பார்த்துக்குவான். அப்படிங்கிறதுனால தான் அவங்க கட்சிக்காரதுனா, அதனால தான் மக்கள் பொதுவாக உள்ளதை ஒழிச்சிட்டாரு. எல்லாமே இனிமேல் அவங்க கட்சிக்காரன் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, வேறு யாரும் பப்ளிக் பண்ண மாட்டாங்க. அவரே ஒரு படத்தில் சொல்லியிருக்காரு, தம்பி தப்பு பண்ணணும் அதை நாங்கள் மட்டும்தான் பண்ணணும். அது திரையிலே அதான் சொல்கிறாரு, தரையிலே அதான் நடத்துக்கிறாரு. இப்போ தாவேக்கு ஆட்சி வந்த பிறகு வேறு யாரும் பப்ளிக் செஞ்சுருக்கான்னு எல்லாம் எடுங்க, நியூஸை எடுங்க, பேப்பரை எடுங்க, எதை வேணாலும் எடுத்து பாருங்கள். தாவேக்கா
திருட்டா தாவேக்கா, நகைபறிப்பா தாவேக்கா, 60 வயசு பாட்டி கற்பழிப்பா தாவேக்கா, 5 வயசு பெண் குழந்தையை கற்பழிப்பா தாவேக்கா, கஞ்சா போதையா தாவேக்கா, திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில் காலேஜ் பொண்ணை கையை பிடிச்சி இழுத்ததா தாவேக்கா, எல்லாமே தாவேக்கா தான். இதை நான் சொல்கிறது இருந்தால் நான் நேரடியாக தான் சொல்கிறேன். இதில் எதுவும் பொய் இருக்கா, மறைப்பு இருக்கா? இல்லைன்னு சொல்லுங்கள். நான் அந்த நேரடியாக பேட்டி கொடுத்துக்கிறேன். இல்லை அப்படின்னு ஒரு ஆதாரம் கொடுக்குறேங்க. இருக்குங்கிறதுக்கு 500 ஆதாரம் நான் வச்சுருக்கிறேன். சொல்ல முடியுமா தம்பி? இருக்குங்கிறதுக்கு 500 ஆதாரம் இருக்குது, இல்லைங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கா? இப்போ அதிமுகவில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ராஜினாமா செஞ்சுட்டு போய் தாவேக்காலில் சேர்றாங்களேன்னு என்ன காரணமான இருக்கும் தம்பி? அதிமுகவில் உள்ளவன் போய் திமுகவில் இணையலாம், திமுகவில் உள்ளவங்க போய் தாவேக்கால இணையலாம். இருக்கிற தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கட்சிக்காரனும் ராஜினாமா பண்ணலாம். ராஜினாமா பண்ணாமல் போய் வேறு கட்சியில் தாவேக்கா கட்சியில் அவங்க பிடிச்ச கட்சியில் இறலாம். ஆனால் ஒன்று மட்டும் வச்சுங்க, தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இருக்குது. புரியுதுங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சின்னு இருக்குது. அவன் மாநிலத்திலேருந்து சரி இங்கே அடிப்படை உறுப்பினர் ஒரு பயலை கோடி ரூபா கொடுத்தாலும் போக மாட்டான் அடுத்த கட்சிக்கு. எப்படி? ஒரு பயலை 1 கோடி ரூபா கொடுத்து நீ அடுத்த கட்சி கூப்பிட்டாலும் போக மாட்டான். ஆனால் வரக்கூடிய இடைத்தேர்தலில் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் சீமான் அவர்கள் போட்டியிடுறதா சொல்கிறாங்க. அதை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக போட்டியிடுவார் தம்பி. போட்டியிட்டு அவர் வென்றாக வேணும். இந்த மக்கள் அவரை வெல்ல வச்சே ஆகணும். வெல்ல வச்சாதான் இந்த மக்கள் காப்பாற்றப்படுவார், இந்த மண்ணு காப்பாற்றப்படும், இயற்கை வளங்கள் காப்பாற்றப்படும். அவர் வென்று சட்டமன்றத்தில் உள்ளே போகணும். அத்தனை பயலும் சட்டையை கிழிச்சிட்டு வெளில வரணும். இதுதான் நிலைப்பாடு. இவர் உள்ளே போகணும் தம்பி. இந்த மண் இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். இந்த மக்கள் நல்லா இருக்கணும். வருங்கால சந்ததி நல்லா இருக்கணும். இருக்கிறவங்க போகட்டும், வருங்கால சந்ததிகள் நல்லா இருக்கணும். அப்படின்னா சீமான் உள்ளே போகணும். அங்கே நடக்கிற கூத்துக்களை ஒழிச்சு கட்டணும். ஒரு கேள்வி என்பது அந்த சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு கேள்வி அடுத்த அமைச்சர் கேட்கும் பொழுது இந்த அமைச்சர் எழுந்து பதில் சொல்லணும். நீ ஏற்கனவே கேள்வி நாளே கேட்டுற கேள்வி பதிலை தயார் பண்ணிக்கிட்டு வந்துடுற. எப்படி கேட்கக்கூடிய கேள்வி உன் கையில் இருக்குது? பதில் எப்படி கையில் இருந்துச்சு? டைப் பண்ணி எப்படி கையில் வந்துச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு சர்வசாதாரணமாக மக்களுக்கான பிரச்சனை சட்டமன்றத்தில் நீ எழுந்திருச்சு, இந்த பிரச்சனை எங்கள் தொகுதியில் இருக்குன்னு நீ சொல்லணும். அதை சொல்லும் பொழுது அந்த அமைச்சர் அந்த பிரச்சனையை இந்த இது நாங்கள் சரி செஞ்சு தரோன்னு சொல்லணும். நீ நாள் 3 நாளைக்கு முன்னாடியே கேள்வியை தயார் பண்ணிடுற, 3 நாளைக்கு முன்னாடியே பதிலை தயார் பண்ணிட்டு அங்கே பார்த்து படிக்கிற கேள்வி இங்கே பார்த்து படிக்கிறார் பதிலை. இது எப்படி உள்ளது? கேட்டால் சட்டமன்றத்தில் நாங்கள் தான் எதுக்குறோம் அப்படிங்கிறீங்க. கேள்வி நீங்களே தயார் பண்ணிக்கிறீங்க, பதில் அந்த இதுக்கெல்லாம் கிடையாது தம்பி. நீ எத்தனை கேள்வி கேட்டாலும் சரி, எவ்வளோ பதில் சொன்னாலும் சரி, அண்ணன் செந்தமிழ் நகை நுனியில் வச்சுருப்பார். அவர் உள்ளே போகணும், அத்தனை பேரும் சட்டையை கழிச்சிக்கிட்டு வெளில வரணும். இதுதான் நிலைப்பாடு. இந்த மண்ணை காப்பாற்றணும்னா அண்ணன் உள்ளே போயே ஆகணும். கர்நாடகாக்காரங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாதுன்னு போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் எந்த ஒரு போராட்டமும் நாம் தமிழர் கட்சி தவிர முன்னெடுக்கலை. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மேகதாதுல அணை கட்டணும்னு அனைத்து கட்சியும் சேர்ந்து அனைத்து தரப்பு மக்களும் அங்கே போராடுறான். அணை கட்டணும்னு சொல்லிட்டு இங்கே கட்டுனாக்கா தமிழ்நாடு தரிசா போயிடும். அதுவும் டெல்டா மாவட்டம் ஒன்று பயிரிடே பண்ண முடியாது. அந்த காவேரி நதி நீரை நம்பி தான் இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு. இங்கே உள்ள அரசியல்வாதிக்கு எதை பற்றி கவலை இருக்குது சொல்லுங்கள்? எதை பற்றி கவலை இருக்குது? தண்ணி வந்தா என்ன, வராட்டி என்ன, எதை பற்றியும் கவலை இல்லை. மணல் அள்ளிக்கிட்டு போறியா, இங்கே அள்ளுவான். ஆற்று மணல் அள்ளுறது அள்ளுறான். மலையை குடையிறியா குடையிற, எதை பற்றியும் கவலை இல்லை. ஒரே ஒரு கட்சி எதுக்கும் போராடுற கட்சி, அது நாம் தமிழர் கட்சி. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மக்களுக்கு போராடுற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். புரியுதுங்கள? ஏன் இந்த நதிநீர் பிரச்சனை வரல? ஒரே ஒரு தமிழன் இருந்தான், வீரப்பன்னு ஒரு தமிழன் இருந்தான். அவனை திருடன் என்று சொல்லி சந்தனக்கட்டை திருடனவன் காட்டுக்குள்ளே இருக்கான். வாங்கினவன் எங்கே இருக்கான்? அண்ணன் கேட்குறாரு, சீமான் கேட்குறாரு. சந்தனக்கட்டை வெட்டுறவன் காட்டுக்குள்ளே இருக்கான், வாங்கினவன் எங்கே இருக்கான்? அதுக்கு பதில் இன்ன வரைக்கும் வரல. அவர் கேட்டு 10 வருஷம் ஆகுது, அதுக்கான பதில் இன்ன வரைக்கும் வரல. அந்த மாவீரன் ஒருத்தன் காட்டுக்குள்ளே இருந்தான். எந்த பிரச்சனையும் வரல. நதிநீர் பிரச்சனை, காவேரி பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்லை. சரியான நேரத்தில் தண்ணி இருந்துச்சு. அதை திட்டமிட்டு வீரப்பன் என்ற ஒரு மாவீரனை கொண்டாங்க. அன்னையிலேருந்து நம்ம தமிழகத்துக்கு வஞ்சிக்கப்படுகிறோம். சரிங்களா? இதுதான் நிலைப்பாடு. எதை பற்றி இந்த அரசியல்வாதிகளுக்கு யாராவது நதிநீரை பற்றி பேசியிருக்க? எந்த அரசியல்வாதியாவது நதிநீரை பற்றி பேசியிருக்கானா? ஆடு மாடை பற்றி பேசியிருக்கானா? மலையை பற்றி பேசியிருக்கானா? இந்த 60 ஆண்டு கால ஆட்சியில் மலையை பற்றி பேசியிருக்கானா? மண்ணை பற்றி பேசியிருக்கானா? இயற்கையை பற்றி பேசியிருக்கானா? எவனும் பேசுனேன். எதை பற்றி அக்கறை கிடையாது. நோட்டு துட்டு இதை பற்றி தான் பிரச்சனை. இப்போ நாஞ்சில் சம்பத் நாம் தமிழர் கட்சி விமர்சிச்சிருக்கிறேன். நுப்பாட்டுங்க. என்ன நாஞ்சில் சம்பத் அவரை பற்றியெல்லாம் என்ன கேட்டால் கேட்காதீங்க. எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. இப்போது எங்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி, அது ஆட்சியிலே இல்லைனாலும் 15 வருஷமாக கட்சியில் இருக்கிறேன். எப்படி? அது ஆட்சியிலே இல்லை தம்பி, ஆனால் நான் கட்சியில் இருக்கிறேன். அது நாஞ்சில் சம்பத்தோட நிலைப்பாடு அப்படியா? அது எங்கெல்லாம் கிடக்க காட்டில் அங்கெல்லாம் வாய வைக்கக்கூடிய மிருகம்.
அதை மூஞ்ச பாருங்களேன், அது ஆணாவும் தெரியாது பெண்ணாவும் தெரியாது, அது ஒரு விகாரமான ஒரு மிருகமாக இருக்கும். அது விமர்சனம் அதை பற்றி பேசுகிற அளவுக்கு நம்மளை அதை கம்பேர் பண்ண வேண்டாம் தம்பி. அது நாம் தமிழர் கட்சியில் அடிப்படை உறுப்பினர்கள் கூட இந்த கேள்வியை நீங்கள் வேறு யார்ட்டையும் கேட்காதீங்க. அது அந்த அளவுக்கு தகுதியுடைய மனிதன் கிடையாது, சரிங்களா? அது என்ன சீமானை பற்றி பேசிட்டு இருப்பாரு, என்ன சில்ற பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு தமிழ் தேசியங்கிற கட்சியை, செத்து போன கட்சியை உயிர் குடிச்சு தூக்கி பிடிச்சி தமிழ்நாட்டில் நிலைநிறுத்திருக்க அந்த மனிதன் எங்கே? நீ எங்கெல்லாம் காசு கொடுக்குறாங்களே, அதாவது பொம்பளைங்க உடம்பை விற்றா அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. நீ ஆம்பளை பொம்பளைங்க உடம்ப வாடகைக்கு விட்டால் ஒரு பேர் சொல்லுவாங்க தம்பி. நீ வாயை வாடகைக்கு உரிய உனக்கு என்ன பேர்? கொஞ்சம் கூட வைக்கல. நீ எவ்வளோ பெரிய மூத்த அரசியல்வாதி. கலைஞரை பார்த்தவன், எம்ஜிஆரை பார்த்தவன், ஜெயலலிதாவை பார்த்தவன், வைகோவை பார்த்தவன். அட நேத்தி பிறந்த பிள்ளைக்கு துணி துடைக்க போய் நிற்கிறியே, எல்லாம் வெக்கமா இல்லை? நான் கூட போகலையே, நான் யாரும் பெரிய அரசியல்வாதி கிடையாது, நான் கூட அந்த கட்சிக்கு போகலைங்க. ஒரு ஆசைப்பட்டு கூட நான் போகலை. நம்ம போனால் ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க, அதுக்கு கூட நான் போகலை. கூப்பிட்டாங்க, வாங்க பொறுப்பு தரேன்னு. 15 வருஷம் காலமாக ஆட்சியிலே என்னாலும் நாங்கள் கட்சியில் இருக்கிறோம். அதான் நாம் தமிழர் பிள்ளைகள், புரியுதுங்களே? அந்த அளவுக்கெல்லாம் தரங்கட்டத்தனமாக அந்த ஆளை பற்றி பேசாதீங்க. வேற கேள்வி இருந்தால் கேளுங்க. நாஞ்சில் சம்பத் அவர்கள் இப்படி சொல்றீங்க. இதே போல ஐயா வைகோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இன்னும் 5 வருஷத்துக்கு நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு தூணா செயல்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வைகோ இப்போ தூணா? இங்கே எம்ஜிஆருக்கு கேடயம், விஜய்க்கு தூணு, அம்மாவுக்கு பாதுகாப்பு, கலைஞருக்கு அரண். அவர் இருக்கிற பொருள் பூரா எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து யார் யார்கிட்ட போகிறாரோ அங்கங்கே ஒரு பெட்டி அடித்து அவங்கவுங்களுக்கு பாதுகாப்பை. இந்த முன்னாடி ராஜாக்கள் வெளியில் நிற்பாங்களே, உள்ள ராஜா இருப்பார், வெளியில் ஒருத்தர் இது பிடிச்சிக்கிட்டு நிற்பார்ல, ஒரு அம்பு மாதிரி பிடிச்சிக்கிட்டு நிற்பார்ல, அம்பு அங்கிட்ட அது மாதிரி வேலை பார்க்குறவர் தானே. வீட்டுக்கு வெளியில் காவல் தானே இவர். என்ன ஒரு அரசியல் தலைவராக கட்சியை? அவர் ஒட்டுமொத்த கட்சி தமிழ்நாட்டில் எடுத்தால் 32 பேர் தான் இருப்பான். அதில் 3 பேர் மூலம் வந்தவன் இருப்பான், 2 பேர் சுகர் ப்ரெஷர் வந்தவன் இருப்பான். ஒரு 32 பேர் தான். ஒரு வேனில் ஏத்திக்கிட்டு போய் ஒரு வேனில ஆளை ஏத்திக்கிட்டு போய் பொதுக்கூட்டம், உண்ணாவிரதம், போராட்டம் எல்லாமே நடத்தக்கூடியவர் அவரு. 32 பேர் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்த ஆளை போய் அரசியல் தலைவர் அது இல்லை. எனக்கு ஒரு பெரிய வருத்தம் தம்பி. எனக்கு தலைவர் எங்க தலைவர் மேதகு பிரபாகரனை போய் சந்திச்சுட்டு வந்தனே, நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்ல. 50 வருஷமாக எங்களை சொல்லி ஏமாத்தினி இல்லை, நான் பிரபாகரனை சந்திச்சிட்டோம், நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்ல. அண்ணன் குளத்தூர் மணியாக இருக்கட்டும், ஐயா வைகோவாக இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும், பல நெடுமாறனாக இருக்கட்டும், எல்லாரும் நீங்கள் தானே எங்கள் தமிழ் தேசிய தலைவரை நாங்கள் ஏற்றுக்கிட்டு உங்கள் வழி நடந்தோம்ல. கடைசியில் எங்கள் தலைவரை கொள்வதற்கு நீங்களே காரணமாக இருந்துட்டீங்கல்ல. ஒரு வார்த்தை கூட அந்த போர் நடக்கும்போது கூட நீங்கள் நினச்சிருந்தா நம்ம தலைவரை காப்பாற்றிருக்கலாம்ல. நீங்கள் நினச்சிருந்தால், நான் சொன்ன ஆளில் ஒரு ஆள் நினச்சிருந்தா கூட எங்கள் தலைவரை காப்பாற்றிருக்கோம்ல, எங்கள் குடும்பத்தை காப்பாற்றிருக்கலாம்ல, எங்கள் தலைவர் பிள்ளையை காப்பாற்றிருக்கலாம். ஒருத்த கூட நினைக்கல, எல்லாம் துரோகியாக மாறிட்டீங்களே. எங்கள் அண்ணன் சீமான் அவர் போய் சந்திச்சாரோ சந்திக்கலையோ, வீழ்ந்த இனத்தை எழுந்து நிற்க வச்சாரா இல்லையா? எது நீ தடை செய்யப்பட்டியோ, தீவிரவாதின்னு சொல்லப்பட்டியோ, அந்த கொடியை இன்னைக்கு தமிழ்நாடு எங்கும், சேரி எங்கும் நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசிய கொடி பறக்காத இடம் இல்லாமல் செஞ்சிட்டார்ல. நீ சந்திச்சியா? எங்கள் அண்ணன் சந்தினா? எல்லாம் விமர்சனிக்கிறாங்க. சீமான் பிரபாகரனை சந்திக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஒரு இனம் எழுவதற்காக, ஒரு இனத்தை காப்பாதற்காக ஒரு பொய் சொன்னதாகவே இருக்கட்டுமே. நீங்கள்லாம் தமிழ் தேசிய தலைவர், நாங்கள் உங்களை நம்பிக்கிட்டு இருந்தோம்ல. நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஒன்றுமே இல்லை. தமிழனுக்கு கூட இருந்து குழிபறித்து துரோகம் செய்ததா. ஆனால் எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் அந்த இனத்தை, அழிந்து போன இனத்தை மீட்டெடுத்து இன்னைக்கு தமிழகம் எங்கு நீ தீவிரவாதின்னு சொன்னியோ அதே இடத்துல இன்னைக்கு இல வச்சிட்டாரு. இன்னைக்கு ஒரு பிரபாகரனை கொன்று விட்டோம், எல்லா கதையும் முடிஞ்சு விட்டது அப்படின்னு இன்னைக்கு நினைச்ச நிலைப்பாட்டில் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் பிரபாகரனை உருவாக்கிட்டார்ல. ஒருத்த வீட்டிலையும் ஒரு தெருவுலையும் பிரபாகரனை உருவாக்கிட்டார்ல. அதுதான் எங்களோட வெற்றி, சீமானோட வெற்றி, நாம் தமிழரோட வெற்றி.